سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخ مرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم. قال نبينا وشفيعنا ورسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم: التاجر الصدوق يبعث يوم القيامة مع البنين والصديق مع النبيين والصديقين والشهداء أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيبي يا رسول الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المذنبين يا رسول رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد دب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் அத்தனை பேர்கள் மீதும் இப்புனித சபையில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியவான்களாகவும் நெற்றியை தலையில் கொண்டு சுஜூது செய்யக்கூடிய நசீபுள்ள மக்களாகவும் தான் நம்மை ஆக்கிய முடிவானாக. இந்த உடலை விட்டு ரூஹ் பிரிவதற்கு முன்னால் ஒரு முறையாவது அல்லாஹ்வுடைய சன்னிதானமான கஅபத்துல்லா ஷரீஃபை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து மன்னரையாட்சி செய்யக்கூடிய புனித பூமியாம் மதீனத்துல் முனவ்வராவை கண்டு அங்கு நாயகத்துடைய ரௌதாவுக்கு முன் நின்று அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்ற புனித வார்த்தைகளை மொழியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த நபியை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்க்கையில் சனிக்க நிரப்பமாக தந்து முடிவானாக. புனிதமான ஒரு நாளிலும் புனிதமான ஒரு நேரத்திலும் புனிதமான ஒரு அமலிலும் புனிதமே நிறைந்த அவருடைய மஸ்ஜிதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கு கீழாக கண் அருகில் கண்டறியக்கூடிய நல்ல நசீகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த முடிவானாக. நன்றிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மதங்களையும் மார்க்கங்களையும் விடவும் உயர்ந்ததாக இருப்பதற்கு காரணம், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி சில அமல்களை கொண்டு இந்த மார்க்கம் உயர்த்தப்பட்டதல்ல. அதை தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நேர்பாடாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும்
என்பதை முதன்மையாக கொண்டதின் காரணமாகத்தான் இம்மார்க்கம் மற்ற மார்க்கங்களை விடவும் மதங்களை விடவும் தலை தோங்கி நிற்பதற்கு இதுவே உன்னத காரணமாக இருக்கும். ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாண்டி ஹுக்கூக்குல் இபாத், அடியாருடைய விஷயத்தில் பேணுதலை கொண்ட ஒரே மார்க்கம் எதுவாக இருக்கும் என்றால் அது இது அன்று எதுவும் கிடையாது. இறைவனுடைய செயல்பாடுகளில் குறை இருப்பினும் அது இறைவன் மன்னிக்க கூடும். இறைவன் படைத்த அடியாருடைய விஷயத்தில் அவன் நிறைத்தடுமாறும் பொழுது, அவனுடைய குணநலங்கள் அந்த அடியாருடைய விஷயத்தில் மாறுபடும் பொழுது இறைவன் இவர்கள் மன்னித்தாரே தவிர இறைவனுடைய கோபப்பார்வையும் மன்னிப்பும் கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் ஏதேனும் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுமானால் இந்த மார்க்கம் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு வெற்றியை தராது என்பதின் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்றளவிலும் எல்லா மார்க்கங்களும் பேசப்படக்கூடிய, எல்லா மார்க்கங்களும் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உன்னதமாகவும் இருப்பதற்கு காரணம், இங்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளும் அவருடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எல்லா விதமான நற்குணங்களுக்கும் ஒரு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதை முதன்மையாக இஸ்லாம் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் டிசம்பர் 10, இன்றைய உலகளாவிய அளவில் இன்றைய தினம் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் டே என்று கொண்டாடப்படுகின்றது. மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகளாவிய அளவில் இன்றைய தினம் மனித உரிமைக்கான ஒரு குரல் கொடுக்கும் தினமாக இன்றைய தினம் கருதப்படுகின்றது. இன்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொள்ளவும், அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலேயே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உரிமை கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. பொண்ணை கொடுத்துட்டானா அந்த குடும்பத்திற்கு நாம் அடிமையாக வாழ வேண்டியது இருக்கின்றது. பொண்ணை கொடுத்துட்டா என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? அடிமையாக தான் இருக்க வேண்டியது. அப்போ இதெல்லாம் ஒரு சொந்த பந்தங்க சம்பந்தம் என்ற ஒரு உன்னதமான ஒரு உறவு வந்ததுக்கு பிறகும் அங்கு தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கப்படவில்லை. ஒரு மாமனார் தன் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமையை கொடுக்கவில்லை. ஒரு மருமகள் தன் மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கவில்லை. 1000 காலங்கள் கழிந்தாலும் தன்னுடைய தாயை அன்றி தன்னுடைய கணவனுடைய தாயை தாயாக மதிப்பது கிடையாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பது இல்லை. தனது மகள் என்று சொன்னாலும் தன் மருமகனை மகனுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தக்கூடிய எந்த மாமனார்களும் தன் மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கவில்லை. அதே போன்று ஒரு தந்தைக்கு கொடுக்க வேண்டிய உன்னதத்தையும் உரிமையையும் மகன் கொடுக்கவில்லை. மகனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையையும் தந்தை கொடுக்கவில்லை. இப்படி உறவுகளுக்கு மத்தியிலே பார்த்தாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை கொடுக்கப்படவில்லை. இவர்கள்தான் இஸ்லாத்தில் இருந்தும் கூட இந்த உரிமைகளை பேணவில்லை என்பது அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மதத்தை தாண்டி மற்ற மதங்களில் இது போன்ற இந்த குணங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களை இஸ்லாத்தை முன்னோக்குங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா உரிமைகளும் இங்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய மானங்களும் இங்கு பாதுகாக்கப்படும். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா உரிமைகளும் இங்கு கொடுக்கப்படும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இங்கு கிடையாது. அதிகாரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இங்கு கிடையாது. பதவியில் இருப்பவனுக்கு ஒரு சட்டமும் பதவியில் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. பதவியில் இருப்பவன் தன் கையில் பதவி இருக்கின்றது என்று ஆட்டம் போட்டாலும் அவனை ஒருபொழுதும் இஸ்லாம் மன்னிக்காது. இப்படி மற்ற மதத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நம்மிலேயே இந்த இது போன்ற குணங்கள் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் அவர்கள் மீது இறங்குகின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை பற்றி நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்பே இந்த மனித உரிமையை பற்றி பேசியது மட்டுமல்ல, அதில் வெற்றி கண்டு இன்று ஒரு சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
சிசுக்களை உடன்கட்டை ஏறுதல் போன்ற பெண்களுக்கு ஏற்பட்ட எல்லா அநீதிகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே தவிடுபடியாக்கினார்கள். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இன்னைக்கு சில 100 வருடங்களுக்கு முன்னால் தான் பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கப்பட்டது. கிபி 1881 பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குரல் கொடுக்கப்படுகின்றது முதலில். ஆனால் அது நிறைவேற்றப்பட்டது 1938 பிரான்சில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் என்ற முதல் சட்டம் பிரான்ஸ் நாட்டில் அது கொடுக்கப்பட்டது. அதே போன்று நம்முடைய தமிழகத்தில் 1989 கலைஞருடைய பிரிவில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னால் 1929 தந்தை பெரியார் ஒரு மாநாட்டில் பேசுகிறார்கள். அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை இந்த சமூகத்திற்கு மத்தியில் வைத்த பொழுது அது 1989 நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1004 வருடங்களுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை மாத்திரமல்ல எல்லா விதமான வாழ்வுரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தார்கள். பெண் சிசு கொலை தலைதோங்கி நடந்தது. திஹீத்துல் கல்வி ரலியல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை கொண்டு வரணும்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முகம் திஹீத்துல் கல்வி ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க முகத்தை தான் வருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு இறை தூதரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாடகர் இந்த சமூகத்தில் உதிப்பதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உருவம் எப்படிப்பட்ட உடலத்தை பெற்றிருக்கும். இவர்களுடைய ஜாகிலியா காலத்துல ஒரு நிகழ்வுகளை சொல்வார்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதற்கு பிறகு நாயகத்துடைய சபைக்கு வரார். யாரும் சொல்லலாம், அல்லாஹ் இடத்துல எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றால் நான் இஸ்லாத்தை தருகிறேன். என்ன பாவ மன்னிப்பு? என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று துஆ செய்த நபர்கள் 2 பேர். ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது திஹீத்துல் கல்வி ரலியல்லாஹு. காரணம், இவர்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் 70 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றிவிடும். ஏன்னா 70 குடும்பங்களுக்கு இவங்க தான் தலைமையாக இருந்தார்கள், இவங்க தான் பாதுகாப்பாக இருந்தார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க. அதுபோல் இவர்கள் நடந்த உடனே இந்த வார்த்தையை சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முன் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலே தவிர நான் ஏற்க மாட்டேன். என்ன பாவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்லாமு தஹ்தீமு மா கத்தமும். இஸ்லாத்திற்குள்ள நுழைஞ்சிட்டாலே அதுக்கு முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லை இல்லை, எனக்கு உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்பேன். என்னப்பா நீ பாவம் செஞ்சிருக்க சொல்லுங்க. என் குடும்பத்தில் என்னுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய 70 குடும்பத்தில் எந்த ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அதை காய்கறி நறுப்பது போன்று உயிரோடு நறுக்கி அதை நான் கொலை செய்திருக்கின்றேன். இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கினார். இருந்தாலும் அவரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் இனியும் மன்னித்திருப்பார். ஆனால் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய கடந்த காலங்களுக்கான பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நீதியை என் கையில் தந்திருந்தால் உங்களை கண்டிப்பா கண்டிச்சிருப்பேன், கடுமையான தண்டனை கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதரை மனித புனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் ஒரு பரிசுத்த ஆவி உருவெடுப்பதற்கு தகுந்த ஒரு தகுதியான ஒரு உடலை தேர்ந்தெடுத்து கொடுத்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் இது போன்ற சீரழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்றினார். உடன்கட்டை கனவு அப்பாத்தாய்க்கலாம் அப்படியே மனைவி சேர்ந்து செஞ்சிடணும். உடன்கட்டை உயிரோடு புதைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் உதித்த பிறகு அந்த பெண்கள் பரிதாப பெண்கள் அல்ல, அவர்கள் இந்த சமூகத்தில் பார்க்கப்பட வேண்டியவர்கள், உயர்த்தப்பட வேண்டியவர்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய இளமை பருவத்திலும் கூட அவர்களுக்கு வாழ்வுரிமை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா 40 வயது பெண்மணி விதவையாக இருந்தார்கள். அவர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு விதவைகளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் இவங்களும் சேர்ந்து உயிரோடு புதைக்கப்பட வேண்டும்
ஒவ்வொரு விதவைகளுக்கும் அடுத்த மறுமணம் வேண்டும் என்பதை 1400 வருடங்களுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் பேசினார்கள். அதை இன்னும் சமீப காலத்துல டாக்டர் கலைஞர் கூட கைம்பொன் என்ற அந்த பெண்ணை வைத்து அவர்கள் விதவையாக ஆக்கப்பட்டால் அவர்களுக்கு 2 விதமான உன்னதங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெயரை விட்டார் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ இன்றைய கால அறிஞர்களும் தலைவர்களும் இப்பொழுது கொடுத்த உரிமைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு அந்த மக்கள் வரும் பொழுது எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இனநில வெறிகள் தலைதோங்கி இருந்தது. கருப்பர்கள் என்றாலே அரபிகள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய நிறத்தை தாண்டி எந்த இனமாக இருந்தாலும் கூட தன்னுடைய கண் பார்வையில் கூட அகற்றி வைக்கக்கூடிய அப்படி ஒரு கடுகடுத்த குணமுடையவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? குறைஷிகளால் பாதுகாக்கப்பட்ட உயர்ந்த காபத்துல்லாஹ்விற்கு உயர்ந்த வார்த்தைகளை கொண்டு உயர்ந்த இடத்தை கொடுத்த ஒரு பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நபராக யாரை நியமித்தார்கள்? கருப்பு நிறத்தவரான ஒரு அடிமையை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை நியமித்தார்கள். அவர்களுடைய உயர்வு அல்லாஹ்வுடைய அரசை தொட்டது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்களா இல்லையா? இன்னைக்கு பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இனநில வெறிகள் தலை நோக்கி ஆடுகின்றது. 1936 ஜெர்மனியில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. இந்த ஒலிம்பிக் போட்டியில 3 தங்கப் பதக்கங்களை வென்ற ஒரு கருப்பு நிறத்தவருக்கு அன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்த ஹிட்லர் பரிசு கொடுக்க மறுக்கிறார். தங்க பதக்கத்தை கொடுத்து சிறப்பு அழைப்பாளர்கள் கூப்பிடுவாங்க இல்லையா? அவர்கள் கையால கொடுக்க மாட்டார். நீங்க மனிதனுக்கும் மத்தியில போட்டி வச்சிருக்கோம். ஏன்னா அவருடைய கொள்கை டார்வினுடைய கொள்கை. மனிதன் என்பவன் குரங்கில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவன் தான் மனிதன். அந்த வளர்ச்சியை முற்றிலும் பரிபூர்ணமாக அடையாதவர்கள் குள்ளர்களும் குள்ளர்களும் கருப்பர்களும். இவர்களும் தான் மனிதர்களாக பரிணாம வளர்ச்சி அடையல. இவர்கள் தான் குரங்கினுடைய ஒரு இனமாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய இனவெறியையும் நிறவெறியையும் காமித்த அந்த ஹிட்லர் அந்த சபையில அந்த கருப்பு நிறத்தவருக்கு தங்க பதக்கத்தை கொடுக்க மறுக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் 4 தலை சிறந்த தலைவர்கள் நாளை மறுமையில் ஆட்சி செய்வார்கள். அந்த 4 பேரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தது கருப்பு நிறத்தவர்களை தான். நாளை மறுமையில் 4 பேர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தலைவர்களாக இருப்பார்கள். ஒன்று பிலால் ரலியல்லாஹு கருப்பு நிறத்தவர், லுக்மான் ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் கருப்பு நிறத்தவர், நஜாஷி மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆரம்ப காலத்தில் அவர்கள் ஏற்ற சிறு தோழர்கள் ஒரு சில தோழர்களை அடைக்கலத்திற்காக வேண்டி நஜாஷி நாட்டுக்கு அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரே ஒரு மன்னர், அவரும் கருப்பு நிறத்தவர். மிஹ்ஜர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கருப்பு நிறத்தவர். இவங்கெல்லாம் நாளை மறுமையில் 4 தலைவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவருடைய தராதரங்களை அந்த சமூகத்திற்கு மத்தியில் உயர்த்தினார்கள். ஒவ்வொரு முறையும் உமர் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹுவை கூப்பிடும் பொழுது சய்யிதுனா எங்களுடைய தலைவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வார்கள். குறைஷி குலத்தில் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைய காலத்தில் மக்காவுடைய காபிர்களும் முனாஃபிக்குகளும் பயப்படக்கூடிய, இன்னும் படைபலத்திலும் வீரத்திலும் அதாவது பதவி பலத்திலும் பயப்படக்கூடிய எல்லா விதத்திலும் உயர்ந்து நின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே மக்கா காபிர்கள் மக்கா பெருந்தலைவர்கள் தான் அவர்கள் கண்ணியத்தோடு அவர்கள் சபையில் அழைப்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்றைய காலத்தில் மட்டத்திலும் மட்டமாக பார்க்கப்பட்ட கருப்பு நிறத்தவர்களை கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு நாயகம் கொடுத்த கண்ணியமும் அல்லாஹ்விடத்தில் கிடைத்த அருளையும் பார்த்து அவர்கள் கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சய்யிதுனா எங்களுடைய தலைவர் பிலால் ரலியல்லாஹு சய்யிதுனா பிலால் என்று கூப்பிடுவார். இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய எல்லா உரிமைகளையும் கொடுத்தார். ஜாதி இன நெறிகள் இன்னைக்கு தமிழகத்தில் தலை நோக்கி ஆடுகின்றது. இவர்கள் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை முன்னோடியாக எடுத்துக் கொண்டால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் இங்கு கிடைக்கப்படும். இந்த தாழ்ந்தவர் உயர்ந்த ஜாதி
தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு இங்கே கிடையாது. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஐப் ரூமி இவர்களெல்லாம் அடிமை வகையை சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். போருக்காக வேண்டி இவங்களுக்கு மத்தியில் பேச்சு. அன்றைய காலத்தில் மக்காவுடைய காபிராக இருந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க. இவங்களை பத்தி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி முன்னாடி உள்ளலாம், அவங்க தலையை நான் வெட்டிடுவேன், அவங்க தலையை ரசிகர்கள் இவங்க 3 பேர் பேசுறாங்க. பக்கத்துல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு, என்ன பேசுறீங்க, நீங்க அடிமை இனத்தை சார்ந்தவர்கள், நீங்க எப்படி ஒரு அதாவது மக்காவினுடைய தலைவர்கள் ஒருவரான உயர்ந்த குலத்தில் குறைசி குலத்தை சார்ந்த ஒரு தலைவரை எப்படி நீ இப்படி பேசலாம்? காப்பிற்கு அந்த நேரத்தில் அவங்க பேசுவதற்கு எல்லா விதமான உரிமைகளும் இருந்துச்சு. ஒரு காப்பிரை பற்றி பேசும் பொழுது தன்னுடைய குலத்தை இனத்தையும் அந்த இனவெறியையும் அந்த அபூபக்கர் அந்த காமித்தது போன்று பேசினார்கள். உடனே ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்ணார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, நீங்கள் செய்த இந்த தவறு அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னவுடன் அவர்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் சபையோர் முன்னரே தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை தன்னுடைய தோழராக இருந்த போதிலும் கூட, அவர் அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவராக இருந்த போதிலும் கூட அவர்களை விட்டு வைக்கவில்லை. கொடுக்க வேண்டிய உரிமையை அந்த சபையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். நாயகம் அப்படிதான் வளர்ந்தாங்க. ஸாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா இவங்க ஒரு தாழ்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அன்றைய காலத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு கோத்திரம் அல்ல. இவர்கள் கோத்திரத்தை கண்டாலே வெறுப்பாகவும் கேவலமாகவும் எண்ணக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நாயகத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நாள் வீட்டுக்குள்ள வராங்க. அந்த நேரத்தில் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. சில அன்பளிப்புகளை கொடுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார் கொடுத்தாங்க? இப்படி ஒரு தோழர் கொடுத்தாங்க. எப்பதான் போனாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போறாங்க. ஒரு சந்தையில் அவங்க பார்க்கிறாங்க. தன்னுடைய அவங்களுக்கு தெரியாமலே அவங்களை கெட்டி பிடிக்கிறாங்க. கெட்டி பிடிச்சிட்டு இந்த அடிமையை யார் விலைக்கு வருவாங்க? தன்னை பிடித்தது ரசூல் என்று வளர்ந்து கொண்ட ஸாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அடிமையை யார் விலைக்கு வருவாங்க? ஃப்ரீயா கொடுத்தா கூட தாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தராதரத்தையும் கோத்திரத்தையும் சார்ந்தவனாகத்தான் நான், தாழ்த்தப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். என்னையெல்லாம் யார் மதிப்பாக மதிச்சு வாங்குவாங்க என்று தாழ்த்தி பேசியது பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அந்த அளவுக்கு தாழ்ந்தவன் சமூகத்தில் இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக நீ இருக்கின்றாய் என்று தன்னுடைய ஜனாதிபதியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் ரொம்பவும் கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட ஒரு தோழரையும் கூட தன் தோள் புஜத்தோடு இணைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா நபர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய எல்லா உரிமைகளையும் கொடுத்தது. இன்னைக்கு பார்க்கிறோம், மனித நேயம், மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகள், ஒரு தனிப்பட்ட உரிமைகள் கூட வழங்கப்படாமல் இருக்கின்றது. ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அங்கு முதல் உதவி செய்யப்படக்கூடிய அந்த நிலையிலும் கூட முதல் செலுத்தி இருக்கக்கூடிய மனிதநேய மற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த மனிதனுக்கு அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய உரிமையும் நமக்கான கடமையும் அங்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வந்து சிலர்கள் மனித நேயத்தோடு வழிவிட்டாலும் கூட ஆம்புலன்ஸோடு நமக்கு வழி கிடைச்சிட்டு அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய மனிதநேயமற்ற மக்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் ஒரு மனிதனுடைய உரிமையும் உடைமையும் எதை விடவும் சிறந்தது தெரியுமா? குறைஷிகளாலும் உலகத்தார்களாலும் மதிக்கப்படக்கூடிய புனித கஅபாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை போன்று ஒரு மனிதனுடைய உடைமையும் அவருடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மொழி மேலே சொன்னாங்க, காபத்துல்லாவை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லா பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, நீ இந்த அளவுக்கு சிறப்புக்குரியவராக இருக்கிறாய். எல்லா நபிமார்களும் உன்னை சூழ்ந்தவர்களாக, எல்லா மலக்குமாரும் உன்னை சூழ்ந்தவராக, உலகத்தால் அத்தனை பேர்களும் சூழப்பட்டவராக இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற நீ உன்னை விடவும் சிறந்த ஒரு நபரை நான் சொல்லட்டுமா? இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உடமையும் அவருடைய உரிமையும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் உன்னை விடவும் சிறந்தவன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை பார்த்து பேசினார். அவ இங்கு ஒவ்வொரு மனிதனுடைய மாதங்களும் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்கள் இன்னைக்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். பெண்கள் விபச்சாரங்கள் தலைதோன்றி இருக்கின்றது. அவர்களுக்கான கண்ணியம் அகற்றப்பட்டு இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா உரிமைகளையும் கொடுத்து வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய சமூகம் அதை அனைத்தையும் அதை கண்டுகொள்ளாமல் இஸ்லாமியர்களாக இருந்தும் கூட மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் உடைமைகளையும் கடமைகளையும் பேராமல் வாழ்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ஒருபொழுதும் விடமாட்டான். அந்த அடியாருக்கு நீங்கள் செய்த அந்த நோவினை அவன் மன்னித்தாலே தவிர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு பார்க்கிறோம், சமத்துவம் இல்லாமல் பதவிகளை கொண்டு ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவனுக்கு ஒரு நியதியும் தாழ்ந்தவனுக்கு ஒரு நியதியும், பதவிகள் உடையவர்களுக்கு ஒரு நியதியும் பதவிகள் இல்லாதவர்களுக்கு ஒரு நியதியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதெல்லாம் அகற்றப்பட்ட விஷயங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஒரு முறை ஒரு சஹாபி வராங்க, உமர் ரலியல்லாஹு மீது கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, என் விஷயத்துல நீதமாக உமர் ரலியல்லாஹு தஆலா நடக்கவில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீ ஒரு அரசாங்கத்தினுடைய அரசன் மீதே நீ என்ன செய்யற, எதிராக தீர்ப்பு கொண்டு வருகிறாய். அதெல்லாம் இதுக்கு நான் பதிலளிக்க முடியாது. அன்றைய தினத்துல காதியாக இருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வராங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. யார் மீது? அன்றைய காலத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு கலீஃபா உமர் ரலியல்லாஹு மீது குற்றம் சாட்டி அந்த குற்றத்தை கொண்டு வராங்க. இரண்டு நபர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க நீதிபதியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கான தீர்வு உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே ஒரு அரசனுடைய அரசர் வருகிறார்கள். இவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கும் விதமாக தன்னுடைய முசல்லாவை கொடுக்கிறார், தன்னுடைய அமரவைத்திருக்கிற சேரை கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முதல் தவறு செய்து விட்டீர்கள். நீதத்தை நாடி அரசன் வந்தாலும் கூட உங்கள் நீதத்தில் எந்த சலுகளும் எந்த ஒரு சாயும் இருக்கக்கூடாது. வந்தவனையே உங்களுடைய தீர்ப்பு என் பக்கமா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய இடத்தை எனக்கு தரீங்க அப்படின்னு கண்டிச்சான். இரண்டாவது பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உபயோக காவலர்கள் சொல்றாங்க, அரசராக இருக்கிறாங்க, கலீஃபாக இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழராக இருக்கிறாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அப்படின்னு பேசுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது தவறு நீங்கள் செய்து விட்டீர்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு உங்கள் பதவியில் நீங்கள் இருப்பது சந்தேகத்திற்குரியது என்று சொன்னார். நான் வீட்டுக்கு போன உடனே உங்களை பதவி விட்டு தூக்குறதா என் வேலை அப்படின்னா, அப்போ அரசனாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியதி அவன் மீது தவறாக இருந்தால் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா காண்பித்துக் கொடுத்தார்கள். இந்த கட்டுப்பாட்டையும் இந்த உரிமைகளையும் யார் வழங்கினார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குஜராத்ல பார்த்தோமா இல்லையா, ஆளும் ஆட்சிக்கு எதிராக ஒரு நீதிபதி பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய பதவி உயர்வு பறிக்கப்பட்டது, அவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டது என்றால் இன்னைக்கு ஆளும் ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு நீதி நமக்கு கிடைக்கவில்லையே. அவர்களுக்கு சாதகமான ஆட்சி தீர்ப்பும் கொடுத்தால் அவர்களுக்கு பதவி உயர்வும் கொடுத்திருக்கின்றது அதே குஜராத்தில். அப்ப இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் பணக்காரர்களுக்கு ஒரு நியதி, தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நியதி. அதை எதிர்த்தால் அவர்களுக்கான தண்டனையும் அவர்களுக்கான உரிமைகளும் பறிக்கப்படக்கூடிய இன்றைய காலம், இந்த சூழல் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கான உடைமைகளும் கொடுக்கப்படும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தலையாய நீதியாக இருக்கின்றது. அல்லாஹ் அதைத்தான் இந்த சமூகத்தின் வழியாக உயர்த்தி வைத்திருக்கின்றான். அடியார்கள் கண்ணியப்படுத்தும் பொழுது அடியானை படைத்த அல்லாஹ் சந்தோஷம் கொள்கிறான், அவனுக்கான எல்லா விதமான அருள்களையும் கொள்கின்றான். அந்த சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக மாறுகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்கள் அல்ல, 1000 கோடி ஆண்டுகள் கழிந்தாலும் இதனுடைய மகத்துவம் தலை தூங்கி நிற்பதற்கு காரணம் இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ள உரிமைகளும் உடைமைகளும் கண்ணியமாக பேணப்படுகின்றது. இது எல்லா சமூகத்திலும் இருந்தால், இந்த உலக ஆட்சியிலும் இருந்தால், உலக நீதியல் எல்லா விதமான நீதிகளும் கடைபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த சமூகம் நேர்வழி பெறும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் மனிதர்களுக்கு அவரது உரிமையை உடைமைகளும் கொடுக்கக்கூடிய
பேசக்கூடிய நல்ல வசீமுள்ள மக்களாக ஆக்கியிருக்கிறாக. யாரையும் எந்த விதத்திலும் தரம் தாழ்த்தியோ அவர்களை மட்டுப்படுத்தி பேசக்கூடிய அந்த நிலையை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.